பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காணொலியின் மூலியமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இந்த நாளில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நாளைய தினம் ஜனவரி 26 குடியரசு தினம். அதனால் நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடேன்றது நம்ம எல்லோருக்குமே நன்கு அறியும். தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயும் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நாளைய தினம் நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்றதுனால நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இல்லை, ஒரு ஸ்பெஷல் செமினார் நடத்தலான் இருக்கிறோம். அது எப்படின்னா ஒரு சிறப்பு கருத்தரங்கு போல், சரியா? ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே அதை நம்ம செயலாற்ற இருக்கிறோம். அதனால் தேவ பிள்ளைகள் உற்சாகமாக நாளைய தினம் நீங்கள் வந்து பங்கு பெறும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன், அழைக்கிறேன். நாளைய தினத்தில் நம்ம எப்போதும் ஒரு நாள் முழுவதும் நம்ம அந்த லீவு நாட்களில் பிளான் ஷெடியூல் பண்ணுவோம், சில ஈவெண்ட் காரியங்களை வச்சு. ஆனால் நாளைய தினத்தில் அஜெண்டா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில் கரெக்டாக 10 மணிக்கு துவக்க ஜெபம், 10 மணிலேருந்து 10:15 வரைக்கும் துதி பாடல்கள், 10:15லேருந்து 10:30 மணி வரைக்கும் வர்ஷிப்பு ஆராதனை நடக்கும். ஸோ 10:30க்கு அப்புறம் 10:30லேருந்து 11:30 வரை அந்த 1 hour செமினார் உங்களுக்கு எனக்கு அந்த கருத்தரங்கானது நடைபெறும். நான் அதை நடத்துவேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். 2 செக்ஷனாக பிரிச்சுருக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் 10 மணிக்கு ஆரம்பித்து 11:30 மணிக்கு முடிஞ்சிடும். இந்த 11:30 மணிக்கு அப்புறம் ஒரு பிரேக், ஒரு 1/4 மணி நேரம் பிரேக். செமினார் 11:45லேருந்து 12:30 வரைக்கும் நடக்கும். செகண்ட் செக்ஷன் மறுபடியும் செமினார் ஸ்டார்ட் பண்ணி 11:45லேருந்து 12:30 வரைக்கும் நடக்கும். 12:30க்கு ஃபைனல் ப்ரேயர், முடிவு ஜெபம் நடக்கும். அந்த 12:30க்கு முடிவு ஜெபத்துக்கு அப்புறம் நமக்கு சபையில் அன்பின் விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பங்கெடுத்து மகிழ்ச்சியோடு செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய கருத்தரங்களை பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வசனத்தை குறித்ததான நம்ம அநேக காரியங்களை பேச இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.